நாம ரீசெண்டா தாய்லாந்து ட்ரிப் போயிருந்தோம். இந்த ட்ரிப் பாத்தீங்கன்னா எந்த ஒரு டூர் ஆப்ரேட்டர்ஸும் இல்லாம செல்ஃபா நாம அரேஞ்ச் பண்ண ஒரு ட்ரிப் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பெங்களூர்ல இருந்தா கிளம்பியிருந்தோம். ஸோ பெங்களூர்ல இருந்து ஃபுக்கெட்டுக்கு ஃபிளைட் எடுத்து ஃபுக்கெட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபுக்கெட்ல இருக்க பட்டாங்ன்ற ஒரு இடத்துல தான் வந்து ரூம் எடுத்திருந்தோம். ஸோ அங்க போயிட்டு செக்இன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்க ஒரு லோக்கல் டூர் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி ஃபீஃபி ஐலாண்ட் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது தான் இந்த ஃபீஃபி ஐலாண்ட் டூர். ஸோ இந்த ஒரு டூர் பேக்கேஜ்ல என்ன அப்படின்னா, அவங்களே வந்து நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. பிக்கப் பண்ணி இந்த ஃபயர் இருக்க இடம் இது என்ன அப்படின்னா, நம்மளோட போர்டிங் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இந்த ஸ்பீட் போட்ல இங்க இருந்தா அந்த ஐலாண்ட்ஸ்க்குலாம் போக போறோம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சில ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம ஸ்பீட் போட்ல போக போறதுனால அங்க வந்து அவங்க டீமா ஒரு டீமா பிரிச்சுப்பாங்க. ஸோ அவங்க கீழே ஒரு 20-25 மெம்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு போட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலா இந்த மாதிரி கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இங்கிருந்து கூட சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம இங்கிருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த ஐலாண்ட் டூர்ல நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம், நம்ம எப்படியெல்லாம் வந்து இந்த சீனரிஸ் இருக்கும், நம்ம அங்க இருந்து நம்மளுக்கு அந்த ஃபுட்டும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க லஞ்ச். ஸோ அதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. முக்கியமா இந்த ஐலாண்ட் ட்ரிப்க்கு பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்கவங்க, எல்டர்லி பீப்புள் லைக் 75+ இருக்கவங்க, அதே மாதிரி பேக்ல ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்கள இவங்க கூட்டிட்டு போறது இல்லை. நானே ஃபர்ஸ்ட் நினைச்சேன் ஏன் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்பீட் போட்ல டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களால முடியாதுன்றதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் நீங்க ஐலாண்ட் போறதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு பிளேஸ்லேயே பாத்தீங்கன்னா நீங்க ஸ்விம்மிங் பண்றதுக்கு தேவையான சூட்டு இல்லைனா வந்து ஸ்னார்க்லிங் பண்றதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. இங்க கூட நீங்க வாங்கிக்கலாம். பட் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னங்க, நீங்கள் இந்த ஐலாண்ட் டூரை நல்லா ரசிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நம்மளோட போட்டு ட்ராவல் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸில் ஒரு ஐலாண்ட் வரும். அந்த ஐலாண்டில் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த ஸ்னார்க்லிங் பண்ணுறவங்க பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணுறவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவாங்க. அங்கே நிறைய பேர் இறங்கி ஸ்னார்க்லிங் ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம வந்து இறங்கல, ஏன்னா அந்த உப்பு தண்ணியில் ஏன் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்டினேஷன் எங்கன்னா மாயா பீச். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கலர் ஆஃப் த சீ செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி உட்காரத்துக்கு நிறைய பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிட்றதுக்கும் நிறைய கடைங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை, ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். பட் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஊருக்குள்ளே கொஞ்சம் விலை கம்மிங்க, இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். லைக் அங்கே ஒரு 25-30 இருக்குன்னா இங்கே ஒரு 60, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் ஃபுட் எல்லாமே. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த டூர்லேயே பார்த்தீங்கன்னா லஞ்ச் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்ம இங்கே எதுவுமே சாப்பிடல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 160 பாத். நம்ம ஊர் காசுக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப தூரம் கிடையாது. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நம்ம அந்த பீச்சை பார்த்துடலாம். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க போகிற இடத்துலையே. ஸோ நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க தேவையில்ல, ஜாலியாக இந்த டூர் போகலாம். இது வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடம்னே சொல்லாங்க. ஏன்னா இது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு டைம் மாதிரி இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இடம்னு சொல்லலாம். நாம் வந்து இங்கே ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுல மாங்காய் இருந்தது, பச்சை மாங்காய். ஸோ அது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். இந்த மாங்காய் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தான் இருந்தது. நம்ம ஊர் மாங்காய் மாதிரி புளிக்கிறதெல்லாம் இல்லை. லைக் வெள்ளரிக்காவும் மாங்காவும் கலந்தா ஒரு டேஸ்ட்டில் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த மாங்காவோட டேஸ்ட்டு. அதே மாதிரி அது தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஊரில் வந்து உப்பு மிளகாத்தூள் கொடுப்பாங்களே, இங்கே வந்து சக்கரை உப்பு மிளகாத்தூள் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கே செம்மையாக அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதோட அழகு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது. அந்த மலைகள் சுற்றி தண்ணி, அதே மாதிரி அந்த இடமே அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான இடம். வாட்டர் ரொம்ப கிளியராக இருக்கும். மாயாபேலேருந்து கிளம்பி நம்ம அடுத்ததாக வந்து மங்கி பீச், அதுக்கப்புறமா வைக்கிங் கேவ் இதுக்கெல்லாம் போக போகிறோம். அந்த கேவுக்குள்ளே நம்ம போக முடியாது, ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கலாம். அந்த மங்கி பீச்சும் சரி வைக்கிங் கேவும் சரி நம்ம தூரத்தில் தான் பார்க்க முடியும். லைக் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
ஸோ இந்த ஐலாண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்காக நிறுத்துவாங்க. லஞ்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிபி டான் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்க வந்து லஞ்சுக்காக நிறுத்தியிருந்தாங்க. இது வந்து ஒரு பஃபெட். ஸோ இதில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்டு அண்ட் இந்த பஃபெட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாய் ஸ்டைல் ஃபுட்டு தான். ஸோ தாய் ஃபுட் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாமே பிடிக்கும். நம்மளோட லஞ்ச்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னா காய் ஐலாண்ட். இதுதான் வந்து இந்த ஐலாண்ட் டூரோட லாஸ்ட் ஐலாண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்கி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க, பண்ணுறவங்க பண்ணலாம். ஆனால் நம்ம போன போட்டே ஜெட்ஸ்கி மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா ஸ்பீட் போட்டுங்கிறதுனால அன்னைக்குன்னு பார்த்து மழை வேறையா, ஸோ வேவ்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரஸ் ரைடு மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஸோ அட்வென்ச்சரஸ் ரைடு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக ஸ்பீட் போட்டில் போகலாம், ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டெஸ்டினேஷனுக்கு சீக்கிரமாக ரீச்சும் ஆகிடலாம் நம்ம. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஐலாண்ட். நீங்கள் உட்காரத்துக்கு நிறைய சீட்டிங் போட்டிருப்பாங்க, ஆனால் அது எல்லாத்துக்குமே காசு. நம்மளாம் மண்ணிலே ஜாலியாக உட்காந்துக்கலாங்க, பீச் தானே, மண்ணில் உட்காந்து தான் ஜாலியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எந்த பேமெண்ட்டும் கிடையாது. ஸோ மண்ணில் உட்காந்து ஜாலியாக விளாண்டுட்டு அங்கே நம்ம குழந்தைங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்லாம் நல்லா குளிச்சுட்டு அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பி பட்டாங் தான் வரப்போகிறோம். இந்த டூர் ஆப்ரேட்டர்ஸே நம்மளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் கிட்ட விட்டுருவாங்க. ஸோ இந்த ஐலாண்ட் டூர் உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் புக்கட் போனீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஐலாண்ட் டூர் போய் பாருங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான்.